10 நாள் கச்சேரி எல்லாம் போட்டு. அந்த மாதிரி இந்த 2026 எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். 26ல கண்டிப்பா அவங்க காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவால வெற்றி பெறவே முடியாது. ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஒரு மந்திரி பதவியை கொடுக்கணும். அதுதான் உண்மையான ஜனநாயகத்துக்கான அழகு. ஆனா 2 பேரும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. திமுகவும் ஒத்துக்காது, அண்ணா திமுகவும் ஒத்துக்காது. ஏன்னா தமிழ்நாட்டை இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு. திமுக சொல்றது எல்லாத்துக்கும் ஜால்ரா போட்டுட்டு தாளம் தட்டிட்டு போறதுக்கு தனியா கட்சி எதுக்கு வச்சுக்கணும்? நீ வெகுமதிகளின் எடை கூடும் பொழுது சீட்டு ரொம்பலாம் இந்த கட்சிங்க கேட்க மாட்டாங்க. எல்லாம் கொள்கை வழி வந்த தங்கங்கள் தானே. அதனால நீங்கள் நானும் பார்க்குற பாலிடிக்ஸே கிடையாது. பெரிய ஆளுங்க விளையாடுற விளையாட்டு இது. நம்மளாம் இப்படி அண்ணாந்து பார்த்துக்கலாம், ஓரளவு அதை புரிஞ்சுக்கலாம். நாங்கள் திமுகவோடு இணைந்து பணியாற்றுகிறோம். இருக்கவே இருக்க ஸ்டாண்டர்ட் டைலாக் இதுதானே உங்களை 15 வருஷமா காப்பாற்றிட்டு இருக்கு. இனிமேலும் அது 26லும் அது இவர்களை காப்பாற்றும். எலெக்ஷன் நெருங்கிருச்சு. ஒரு முக்கியமான டிஸ்கஷன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது, கூட்டணியில் பிளவு இல்லை அப்படிங்கிறது ஒரு டாக்காக இருக்குது. அதிமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குது, சஞ்சலம் இருக்குங்கிறது யூஷுவல் மேம்போக்கான டாக்காக இருக்குது. பொதுவாக எலெக்ஷன் நெருங்கும் பொழுது இந்த சீட் பேரங்களில் சின்ன சின்ன இஷ்யூஸ் நடக்கும், கூட்டணிகள் உழையும், சில நேரம் காம்ப்ரமைஸ் ஆகி கூட்டணி எல்லாம் சேருங்கிறது யூஷுவல் நிகழ்வு தான், ஒன்றும் புதுசு இல்லை. பட் இந்த முறை கொஞ்சம் சீக்கிரமாகவே அதை ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு தோணுது. காங்கிரஸ் கே.எஸ். அழகிரி முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வந்து பேசியிருக்கிறாரு. முதல் முறை பேசும்பொழுது நீங்கள் எப்பொழுதுமே கரும்பு பிழிஞ்சு சாரை அவங்களுக்கும் நாங்கள் வெறுமனை சக்கரை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த முறை கண்டிப்பாக எங்களுக்கு சீட் அதிகமாக வேணும், ஆட்சியில் பங்கு வேணும்னு பேசினார். அது திரும்ப ரிப்பீட் பண்ணுறாரு. கம்யூனிஸ்ட் தரப்புலேருந்து பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்க தொழிலாளர்களுக்கு எதிராக திமுக இருக்குன்னு ஒரு சண்முகம் அவர்கள் பேசினார். சீட்டில் இந்த முறை அதிகமான சீட் வேணும்னு பேசுகிறாரு. விசிகா தொடர்ந்து பேசிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் கம்யூனிஸ்ட் பேசுவது தொழிலாளர்கள் சார்ந்து அவங்க பேசுவாங்க. விசிகாவும் நீண்ட நாள் கோரிக்கை தான். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு மாதிரி ரொம்ப நட்பு ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. எஸ்பெஷலி ராகுல் காந்தி, ஸ்டாலினோட நட்பெல்லாம் பார்க்கும்பொழுது கே.எஸ். அழகிரி இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? நம்ம இதை எப்படி ரிசீவ் பண்ணுறது? இல்லைங்க, இந்த அதிகாரத்தில் பங்குன்றதுலாம் அறவே சாத்தியம் இல்லாத ஒன்று. கூட 5 சீட்டு 10 சீட்டுக்காக இவங்க இதை பேசுகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. போன தடவை 25 சீட் வாங்கினாங்க, அதுவும் போராடி தான் வாங்கினாங்க. 20 சீட்டுக்கு மேலே ஒரு சீட் இல்லைன்னு ஸ்டாலின் வந்து ரொம்ப விடாப்பிடியாக இருந்தார். கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டு தான் 21 அது 25 செட்டில் ஆச்சு. ஒரு கட்டத்தில் அவங்க தனியாக போயிடுவாங்க காங்கிரஸ்னே பேசப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு இழுபறி நீடித்தது. இந்த முறை அந்த மாதிரி இருக்காது. முதல்லயே செட்டில் பண்ணிக்கணும்னு ஸ்டாலின் விரும்புகிறாரு. எல்லாத்தையும் ஸ்மூத்தாக கொண்டு போகணும்னு தான் விரும்புகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 25ன்றது 30 சீட்டு வரும், அவ்வளோதான். கூட 5 சீட் அதிகமாகும், 5 சீட்டு கூட வரும், கண்டிப்பாக கூட கிடைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. மற்ற கட்சிகளுக்கும் 6 சீட்டு வாங்கினவங்களுக்கு 2 சீட்டு கூட வரலாம் தலா. ஸோ ஒரு அக்காமடேட்டிவாக தான் ஸ்டாலின் இருக்கார். அதை நோக்கி தான் இது போகுது. வேற பெருசாக ஒன்றும் இதில் எந்த மாற்றங்களும் வராது. அதிகாரத்தில் பங்குன்றதெல்லாம் நிச்சயமாக அதுக்கு திமுக ஒப்புக்கொள்ளாது. காங்கிரஸ் ஹைகமாண்டும் அதை டிஎம்கேல வலியுறுத்தாது, நிச்சயமாக வலியுறுத்த மாட்டாங்க. இல்லை, இது அழகிரி அவர்கள் இதை எடுத்து வைக்க வேண்டிய காரணம் யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. எப்பயுமே காங்கிரஸ்ல வந்து ஒருத்தர் பேச வைப்பாங்க. நேரடியாக அவங்க தலையிடாமல் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து முன்னாள் தலைவர்கள், முன்னாள் எம்பிக்கள் அவங்கள வந்து பேச வைப்பாங்க. இது ஒன்றும் தனிப்பட்ட முறையில் அழகிரிக்கான அஜெண்டா கிடையாது. இது வந்து ஹைகமாண்ட் சொல்லி அவர் பேசுறாரு. மேபி அவர் ஆளுங்க ஒருத்தருக்கு 2 பேருக்கு சீட்டு கிடைக்கலாம், அது வேற விஷயம். ஸோ அழகிரி அழகிரி இவர் சார் கே.எஸ். அழகிரி பேசுறாருன்னா அது காங்கிரஸ் ஹைகமாண்ட் சொல்லி தான் பேசுறாரு. இது காலகாலமாக காங்கிரஸ் செய்யக்கூடிய ஒரு தந்திரம் தான். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆங்கிலத்தில் ஸ்டாமினா டீ கப் பண்ணுவாங்க, ஒரு தேநீர் கோப்பைக்குள்ள இருக்க புயல். அந்த அளவு கூட இது போவாது. இது ஸ்மூத்தா முடிஞ்சிடும். இன்னைக்கு கூட காங்கிரஸ் எம்பிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஸ்டாலின் பேசுறாரு. இது வரைக்கும் கடந்த காலங்களில் அப்படி நடந்தது. அவங்க கட்சி எம்பிக்களோட தான் அவர் பேசுவார். இப்போ கூட்டணி கட்சி எம்பிக்களோடையும் பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, காங்கிரஸ் எம்பிக்கள் 9 எம்பிக்களும் கொதிச்சு போயிருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு வேலை கூட அவங்க தொகுதியில் நடக்கிறது இல்லை. என் மந்திரிங்க யாரும் மதிக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு குமுறல்ல இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் அவருக்கு கட்சிக்காரர்கள் மூலமாகவும் உளவுத்துறை மூலமாகவும் ஸ்டாலின் அவர்களுக்கு போனதோட விளைவு வந்து இன்னைக்கு அவர்களை அழைத்து அவர் பேசுகிறார். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கடந்த காலங்களில் வந்து திமுக எம்பிக்களை அழைச்சி தான் முதலமைச்சர் பேசியிருக்காரு. அப்படிதான் பேசுவாங்க. இந்த மாதிரி கூட்டணி கட்சி எம்பிக்களை அழைச்சி பேசுறாங்கன்னா அதுக்கான நிர்பந்தம் ஏன் வந்ததுன்னா, அவர்கள் வந்து ஒரு விதமான ஒரு மன வருத்தத்தில், ஒரு விதமான பதட்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு கோபம் இருக்குது. அது எலெக்ஷனில் காட்டக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். ஸோ அவர்களை குளிர்விப்பதற்காக இந்த கூட்டம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு கடந்த காலம் 2004 இவங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்காங்க. கலைஞர் பீரியடில் 2004-09, ஸ்டாலின் கிட்ட 19-24. இந்த 4 ஆட்சிக்கு 4 நாடாளுமன்றங்களிலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எம்பிஸை தனியாக அழைத்து கலைஞரோ அல்லது ஸ்டாலினோ பேசியதே கிடையாது.
திமுக தலைவராக இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் எம்பிஸ் அழைத்து 9-10 எம்பிஸ் இருக்காங்க, அவர்களை அழைத்து அவர்கள் பேசியதே கிடையாது. இந்த முறை பேசுகிறார்கள். ஏன்னா ஒரு சின்ன சலசலப்பு கூட வரக்கூடாது, சிந்தாம செதறாம 26 மறுபடியும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்புகிறார். இப்போ இவங்களுக்கு முடிச்ச பிறகு இடதுசாரி எம்பிஸ் 2 பேர் தலா அவங்களே அழைச்சி பேசுகிறாங்க. திரும்ப வந்து அவர் நிலை வித்வானாவே மாறிட்டார், அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் அழைச்சி பேசுகிறாங்க. வைகோ அது திமுகவோட ஒரு அங்கமாகவே ஆகிட்டார், அவங்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, எல்லாமே சார்ட்டட் அவுட். வைகோவோட பிரச்சனை எல்லாம் சார்ட்டட் அவுட். அவர் 26 கூட்டணியில் தான் தொடர போகிறார். ஒரு துரை வைகோவே தெளிவுபடுத்திட்டார், ஏன்னா அவர் தான் மந்திரியாக போகிறார், அப்படி இப்படிலாம் பேசினாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ காங்கிரஸ் எம்பிஸையும் அவர் முதலமைச்சர் அழைத்து பேசுவது, காங்கிரஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு 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 டிசன்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் ஒரு விரக்தி இருக்குது அவங்களுக்கு, வந்து ஒரு சிறிய அளவுலையாவது இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு தான் அழைச்சி பேசுகிறேன். ஓகே ஓகே. ஸோ இது நீங்கள் சொன்னீங்க மேலிடம் சொல்லி தான் அழகிரி பேசுவார், அவராக பேச மாட்டார்னு. கண்டிப்பாக. ஆனால் இமிடியேட்டாக செல்வ பெருந்தகை வந்து மறுக்கிற, ஆட்சி எதிர்காலத்தில் பங்குலாம் தேவையில்லை, நம்ம வந்து திமுகவோட சேர்ந்து எலெக்ஷன் நிற்க போகிறோம், அதில் இந்த கூட்டணி. அது எப்பயுமே அப்படி 2 வாய்ஸில் தான் காங்கிரஸ் பேசும். இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. ஓகே ஓகே. கீழே எந்த பக்கம் வாய்ஸ் அதிகமாகுதோ அந்த பக்கம் சேர்ந்து அந்த லைன் தான் எடுப்பாங்க. செல்ல பெருந்தக பதில் கொடுக்காட்டியும் கூட வந்து ஆட்சியில் பங்குன்றதை காங்கிரஸ் ஒன்றும் கோரிக்கையாக பெரிய அளவில் வைக்க போகிறதும் கிடையாது, வச்சாலும் திமுக அதை செவிமடுக்க போகிறதும் கிடையாது. இது எப்பயுமே காங்கிரஸ் கடந்த காலங்கள் அப்படிதான் இருந்திருக்கு, இப்பயும் அப்படிதான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கூட்டணி முறிவு அப்படிலாம் நான்சென்ஸ், அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. அது யாராவது சில பேர் தங்களுடைய தனிப்பட்ட முறையில் அரிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி பேசலாம். கூட்டணி சத்தியமாக உடையாது. 26 திமுக காங்கிரஸ் கூட்டணி சத்தியமாக உடையாது. இன்னும் சொல்ல போனால் 2026 திமுக காங்கிரஸ் 2 இடதுசாரிகள் விசிக மதிமுக கூட்டணி அப்படியே தொடரும். இதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இதனால் இது உடையுன்றதுலாம் ரொம்ப முட்டாள்தனமான பேச்சு. அது குறைந்தபட்சம் 2 கேட்டகரி இருக்காங்க விஷயம் இப்படி பேசுகிறவங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும்னு பேசுகிறவங்க 2 கேட்டகரி. ஒன்று, அதாவது அவங்க எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட அஜெண்டா அவங்களுக்கு இருக்குது, அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களோட விருப்பத்தை தீர்த்து கொள்வதற்கும் சொன்னால் அப்படி அரிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்கும் பேசுகிற கேட்டகரி ஒன்று. அவங்களுக்கு நல்லா தெரியும் இது நடக்காதுன்னு சும்மாவை தெரிஞ்சு பேசுறது. 2வது கேட்டகரி தெரியாமல் பேசுறது. 2வது கேட்டகரி 10% கூட இருக்காது, 90% தெரிஞ்சு அஜெண்டாவோட பேசுறது. அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இவங்க 2024 இப்படி தான் பேசினாங்க. அதனால அது நான் சொல்றேங்க, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஸ்டாலினுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்தீங்கன்னா 26 கண்டிப்பா அவங்க காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவால் வெற்றி பெறவே முடியாது. பட் இந்த ஆட்சி அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த அதிகாரத்தில் பங்கு என்கிற இந்த டிஸ்கஷன் நீண்ட காலமா வந்திருந்தா கூட இந்த காலகட்டத்தில் அது அதிகமாகிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்கலாமா? இல்லைங்க, இதுல ஆரோக்கியம் இல்லைன்னு எதுவுமே கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தனக்கு அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்பதில் எந்த தவறுமே கிடையாது. அது அந்த அரசியல் கட்சிக்கும் யாரிடம் அவர்கள் கேட்கிறார்கள் அவர்கள் 2 பேரும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அதுல தப்பு சரி நம்ம யாருமே பதில் சொல்ல முடியாது. அதிகாரத்துல பங்குன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும். கூட்டணினா ஜெயிக்கிற கட்சிகளுக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஒரு மந்திரி பதவியை கொடுக்கணும். அதுதான் உண்மையான ஜனநாயகத்துக்கான அழகு. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னா, மத்தியில் கூட்டாட்சி என்பது வந்து மாநிலங்களோட ஒரு சேர்க்கை தான் மத்திய அரசு. அதனால் கூட்டாட்சி வேறு கூட்டணி ஆட்சி வேறுன்னு திமுக கதை அழைப்பான். அதாவது வந்து இது வந்து அதிகாரத்தை பங்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு சப்பக்கட்டு கட்டுற வேலை இது, சால்ஜாப்பு. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து உண்மையான ஜனநாயகம் என்பது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி என்பது, பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்பது, கூட்டணியில் 10 கட்சி இருக்குது, 8 கட்சிக்கு சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ சீட்டு கொடுக்காம நிறைய கட்சிங்க அங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏவாவது கொடுக்கணும், அதுதான் ஒரு அமைச்சர் கொடுக்கணும், அதுதான் உண்மையான ஜனநாயகம். எனவே இதை முடிவு செய்ய வேண்டியது பெரிய கட்சியான திமுகவும் கூட்டணி கட்சிகளும். 2 பேரும் அதில் ஒத்து போறாங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு திமுக காங்கிரஸ் கேட்கறது தவறு அப்படின்னு பேசுறது அயோக்கியத்தனமானது. தனிப்பெரும்பான்மையா ஜெயிச்சிருந்தா கூட அந்த வெற்றிக்கு காரணம் கூட்டணி கட்சிகள் தான். இப்போ நான் சொல்றேங்க, 4% காங்கிரஸ் ஓட்டு, காங்கிரஸ் உதவி இல்லைன்னா, கூட்டணி இல்லைன்னா திமுக சத்தியமா ஜெயிக்க முடியாது. 60-70 சீட் வருவாங்க. காங்கிரஸ் 0. காங்கிரஸ் போது நடக்கக்கூடிய விளைவு வேற. ஆமா, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 60-70 சீட்டு ஜெயிக்கும், எதிர்கட்சியா உட்காரும். ஆனா காங்கிரஸ் வந்து சைபர் வாங்கும். திமுகவோட நம்பகத்தன்மையா காங்கிரஸால வருது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப 18 எம்எல்ஏ இருக்கான்னா 3 மந்திரி 6 எம்எல்ஏ ஒரு மந்திரின்ற கணக்குல அவங்க கேட்கறாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த தவறும் கிடையாது. நீங்க கொடுக்காதீங்கன்னா நம்ம திமுகவை சொல்ல முடியாது. ஆனா தவறு இல்லை, ஒரு தவறும் கிடையாது. See, after all this politics, நம்ம இன்னொன்று லாஜிக்கலா பாக்குறோம்னா, பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்பது வந்து நான் ஒரு கூட்டணிக்கு ஓட்டு போடுறேன்னா அந்த கூட்டணிக்கு தான் நான் ஓட்டு போடுறேன்.
கரெக்ட். அந்த கூட்டணியில் வந்து திமுக மட்டும் மந்திரி சபையில் இருக்கும், மற்றவங்களுக்கு மந்திரி சபையில் இல்லை இடன்றது ஜனநாயகத்தை இழிவுபடுத்தக்கூடிய காரியம். ஆனால் 2 பேரும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. திமுகவும் ஒத்துக்காது, அண்ணா திமுகவும் ஒத்துக்காது. ஏன்னா தமிழ்நாட்டை இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு. இதை வந்து வழிக்கு கொண்டு வரணும்னா கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு வங்கி உயரணும். 4% வாக்கு வங்கி என்பது 8%, 10% உயருது. 18 எம்எல்ஏக்கு போல இவங்க போட்டி போடுறதே வந்து இவங்க 30 போட்டி போட்டால் எவ்வளோ ஜெயிக்க போகிறாங்க? அந்த காலத்தில் நம்ம வந்து தனி மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கும்போதே அமைச்சரவையில் பங்கு கொடுக்கல. இப்போ எப்படி தப்பிச்சாரு கலைஞர்னா, அவர் நல்ல நேரம் டெல்லியில் வந்து திமுகவை நம்பி காங்கிரஸ் இருந்தது. 145 சீட்டு தான் வந்து காங்கிரஸ், பிஜேபிக்கு 137 சீட்டு, வெறும் 8 சீட்டு தான், 138, 7 சீட்டு தான் டிஃப்ரென்ஸ். திமுகவோட 20 எம்பிஸ் தான் அதை காப்பாற்றினாங்க. 2009 காங்கிரஸ் 208 மாறுச்சு. பட் அப்பயும் திமுகவோட உதவி தேவைப்பட்டது. ஸோ 2006-11 கலைஞர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் ரன் பண்ணார். முழுக்க அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்த காங்கிரஸும் பாமகவும் தான் வந்து அதை காப்பாற்றுச்சு. ஆனால் 2 பேருக்குமே அவங்க வந்து மந்திரி சபையில் இடம் கொடுக்கல. மாறா அவங்களுக்கு தேவையான மற்ற வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டன. அதனால் உங்களுக்கு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாது விஷயம். இதை ஏன் கிளப்புறாங்க காங்கிரஸ் இப்போன்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து சொல்லி கிளப்புறாங்க. இது 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 ஒன்றுமே இது டேக் ஆஃப் ஆகும். நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஸ்டாலின் அவரோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நட்பு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ மேலிருந்து இதை யாரு? இல்லை, அது வந்து நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுங்க. அதாவது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. பாலிடிக்ஸோ லைஃபோ, தெர் ஆர் மெனி கிரே ஏரியாஸ், மெனி கிரே ஏரியாஸ். அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அது உசுப்பதான் தான். ஆனால் இங்கே ஒன்று, ஆமாம், அவங்க கட்சி தனி கட்சிங்க. ஒரே கட்சியாக இருந்து இல்லாட்டி ஒரே கட்சி வந்துட்டு போயிடலாம். திமுக சொல்றது எல்லாத்துக்கும் ஜால்ரா போட்டுட்டு தாளம் தட்டிட்டு போறதுக்கு தனியா கட்சி எதுக்கு வச்சுக்கணும்? நீ ஒருவேளை நீங்க பலமுறை பேசிட்டீங்க, இந்த முறை 4 முனை போட்டி, தீவிரமான போட்டி, மைனாரிட்டி அரசா தான் வரதுக்கு, கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் போல இருக்கு, தனி மெஜாரிட்டியில் வரதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அடிக்கடி மென்ஷன் பண்றீங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால், இங்க ஆல்ரெடி இந்த அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது, அமைச்சரவையில் பங்குங்கிறது விவாதம் போயிட்டே இருக்குல்ல. சோ இந்த ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல இணையும் போது இந்த முறை அது வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு அதுக்கு இவங்க கூடுதல் சீட்டு நிக்கணும். போன தடவை கொடுத்த 25 சீட்ல நின்று 15 சீட்டு ஜெயிச்சிங்கன்னா, திமுக 160, 170 சீட்டு வரைக்கும் நீ கண்டெஸ்ட் பண்றான்னு வச்சுங்க, யானைப்படுத்தா குதிரை மாட்டோம். 110 சீட்டு வரைக்கும்லாம் வந்தா கூட வந்து அவங்க விலைக்கு வாங்கியாவது உட்காந்துருவாங்க, இடம் கொடுக்க மாட்டாங்க. 2006 மாதிரி வரணும். 96 சீட்டு, 96, 97 தாண்டக்கூடாது. அதாவது 118 இஸ் த மேஜிக் மார்க். அதுக்கு ஒரு 20 சீட்டா துண்டு விழுந்தாதான் கூட்டணி சர்க்கார். அப்படி இல்லைன்னா கஷ்டம். அதனால அதிமுக வந்து அதையும் பேலன்ஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இப்போ மதிமுகவை வந்து திமுக சிம்பல்லே நிற்க வச்சு கொண்டு வந்துருவாங்க. 2 லெஃப்ட்டுக்கும் விசிகாக்கும் 6 6+6+6 இந்த மாதிரி 8+8+8 போலான்னு ஒரு தகவல் இருக்கு. ஸோ கூட 6 சீட்டு தான் போன தடவை விட. காங்கிரஸுக்கு 5 சீட் வரைக்கும் போலான்னு. அதாவது ஒரு ஃபார்முலா வந்து லாஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணதுல 20%, 20%. 6 சீட்ல 20%னா கிட்டத்தட்ட 2 சீட்டு. 25 சீட்ல 20%னா 5%. ஓகே. ஸோ அந்த லாஜிக் கரெக்டாக வருது உங்களுக்கு வந்து. சீட் ஷேரிங்லலாம் டிஎம்கே அலையன்ஸ்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. 2026 வந்து அவங்க ரொம்ப உறுதியாக நம்புறாங்க திமுக ஆட்சியை தக்க வச்சுக்கணும். அதுக்கு வாய்ப்புகளும் அதிகம், நான் மறுக்கல அது. ஸ்டாலின் வந்து ரொம்ப கவனம் செலுத்துறாரு. இது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் எலெக்ஷனுக்கு 1 வருஷம் முன்னாலேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது கிடையாது. பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது மட்டும் இல்லை, அவங்க ஸ்ட்ராட்டஜிஸும் இப்போயே டிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெரிட் டீட்டெயில்ஸில் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சீட் ஷேரிங் வந்து திமுக கூட்டணிக்குள்ள கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆல்ரெடி அவங்க பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப எலெக்ஷனுக்கு ரொம்ப முன்னாடியே சரி பண்ணிடுவாங்க. இன்னொன்று வந்து சீட்டெல்லாம் ரொம்ப கேட்டால் வேற விதத்தில் அது காம்ப்ரமைஸ் ஆகும். அதை கொடுத்து இதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. வேற வெகுமதிகள் இருக்கு இல்லையா? ஓகே. வெகுமதிகள்லாம் நான் யாரையும் தப்பாக சொல்ல, அது ராஜ்யசபா சீட்டாக கூட இருக்கலாம். வெகுமதிகளை கொடுத்து இப்போ லாஸ்ட் டைம் வந்து 15 கோடி 10 கோடி கொடுத்தாங்க 2 லெஃப்ட்டுக்கும். சிபிஐக்கு 15 கோடி, ஏன்னா முதலே வந்துட்டாங்க. சிபிஎம் லேட்டாக வந்ததால் 10 கோடி 25 கோடி அவங்க வாங்கினாங்க. அது வெளிப்படையாகவே எலெக்ஷன் வீட்டில் தெரிஞ்சுது. அது போன்ற வெகுமதிகள் கண்டிப்பாக இந்த முறை வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படும். சீட்டு கூட கேட்டால் வெகுமதிகளின் கவுண்ட் வந்து குறையும். அதே இல்லை வெகுமதி, அதாவது சீட்டை அதிகம் கேட்டாங்கன்னா அது எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னா, வெகுமதிகளோட அந்த ஒரு பலம் இருக்கு இல்லையா, வெகுமதிகளோட அந்த வெயிட், எடை, வெகுமதிகளின் எடை கூடும். வெகுமதிகளின் எடை கூடும் பொழுது சீட்டு ரொம்பலாம் இந்த கட்சிங்க கேட்க மாட்டாங்க. எல்லாம் கொள்கை வழி வந்த தங்கங்கள் தானே. அதனால் நீங்கள் நானும் பார்க்குற பாலிடிக்ஸே கிடையாது. நம்ம வந்து ஒரு ஷேடோ பாக்ஸிங்கில் இருக்கோம். இது பவர் பிளே, பெரிய ஆளுங்க விளையாடுற விளையாட்டு. இது நம்மளாம் இப்படி அண்ணாந்து பார்த்துக்கலாம், ஓரளவு அதை புரிஞ்சுக்கலாம். வெகுமதிகளின் கணம், வெகுமதிகளின் எடை
வெகுமதிகளின் பலுன்னுவாங்கல்ல, பலு தூக்குறதுவாங்கல்ல, வெகுமதிகளின் எடை, வெகுமதிகளின் கணம், வெகுமதிகளின் தரம் அது உயரும் பொழுது மற்ற கோரிக்கைகள் வந்து பின்னுக்கு தள்ளப்படும். பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் திமுகவோடு இணைந்து பணியாற்றுகிறோம். இருக்கவே இருக்க ஸ்டாண்டர்ட் டைலாகு இதுதானே உங்களை 15 வருஷமாக காப்பாற்றிட்டு இருக்கு. இனிமேலும் அது 26லும் அது இவர்களை காப்பாற்றும். வாக்காளர்களுக்கான வெகுமதி என்பது இல்லை, அதுக்கு பெரிய அளவில் ஸ்கீம்ஸ்லாம் போயிடுச்சு. 100 தொகுதிகளுக்கு போக வேண்டியது போயிடுச்சுன்றாங்க. எஸ், 100 கான்ஸ்டுவன்சிஸ்க்கு வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டிய மக்கள் நல திட்டங்கள், நான் தப்பாக ஒன்றும் சொல்ல, அதெல்லாம் போய் சேர்ந்துடுச்சு. ஸோ ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. அதாவது தேர்தல்களுக்கு இதற்கு முன்பு கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதா எடப்பாடியோட 1 இயர் முன்னால் ப்ரிப்பேர் ஆனதில்லை. ஸ்டாலின் அவர்கள் ஓராண்டுக்கு முன்பே ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறார். 100 கான்ஸ்டுவன்சிஸ், ஈச் கான்ஸ்டுவன்சியில் 60% ஆஃப் த ஓட்டர்ஸ்க்கு வந்து மக்கள் நலத்திட்டங்கள் வந்து தாராளமாக வேலை நடந்துட்டு மக்கள் நலத்திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகள் வந்து கனக்கச்சிதமாக நடந்து முடிஞ்சிச்சு. ஓகே, அது டிஸ்ட்ரிபியூஷன் தான் பாக்கி. மக்கள் நலத்திட்டங்கள் புரியுது. பொதுவாக எலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து அது ஒரு திருவிழா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். நிஜமாகவே 2026 எலெக்ஷன் மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாதா கோயில்களில் திருவிழா நடக்கும்போது எல்லா வருஷமும் நார்மலாக நடக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்பெஷல் திருவிழாவை நடத்துவாங்க, 10 நாள் கச்சேரியெல்லாம் போட்டு. அந்த மாதிரி இந்த 2026 எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். டெமோக்ரஸி, டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இல்லை. ஓகே, அது இல்லைன்னா லைஃப் சலிப்பு தட்டிடும். எலெக்ஷன்ஸ்லாம் இல்லைன்னா அது ரொம்ப அளவு கடந்து போயிட்டு இருக்குது. இயற்கை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும், நம்ம உறுதியாக நம்பலாம். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி சார்.